த லாட். நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும் பொழுது ஸ்ட்ரைட்டாக நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும்னா சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகலாம். வழியில் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பிட்டோன்னா லேட் ஆகி தான் அந்த இடத்தை ரீச் ஆகும். சில சமயம் நம்ம நினைத்த காரியம் கூட செய்ய முடியாமல் போயிடும். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், பெரியவர்கள் ஆகட்டும், நம்மளை குறித்து ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. கரெக்டான வழியில் நம்ம ட்ராவல் பண்ணணும், கரெக்டான பாதையில் போனாதான் உனக்குரிய இலக்கை உன்னால் அடைய முடியும்னு நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுவாங்க. ஒரு சரியான பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நமக்குரிய ரூட் வேணும், அதாவது வழி. இரண்டாவது, அந்த வழி நம்ம கண்ணுக்கு தெரிய வெளிச்சம் வேணும். மூணாவது, அந்த வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய ஏதோ ஒரு சோர்ஸ் வேணும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ண உங்களுக்கு தேவையான வழி, அந்த வழிக்கு தேவையான வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை உருவாக்குற விளக்கு என்னதுங்கிறத குறித்து சொல்கிறாரு. கேட்குறீங்களா? நீதிமொழிகள் 6:23, கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. ஆண்டவருடைய கட்டளைகள் உங்களுக்கு விளக்காக இருக்கும். ஆண்டவருடைய வசனம், வேதத்தில் உள்ள வசனங்கள் உங்களுடைய வழிக்கு வெளிச்சத்தை தரும். ஓய்வு நாட்களில் சபைக்கு போகும் பொழுது அங்கிருந்து உங்கள் போதகரின் வழியாக வரக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவ வழியாக இருக்கும். இந்த பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முட்கள், கற்கள், வேதனைகள், துக்கங்கள் நிறைந்ததாக இல்லாமல் சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி நிறைந்ததாக ஆசீர்வாதமானதாக இருக்கும். கேட்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது தாங்க உண்மை. Have a blessed day. Jesus bless you.